ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது மேலே இருக்கிறது தொட்டிங்கன்னா கேலரி வரும். அதுதான் நம்ம ப்ரொஃபைல். அதுதான் நம்ம இன்னொருத்தவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணால் காட்டும். அடுத்தது வந்து பிஆர் ரேங்க், சிஎஸ் ரேங்க்கில் நம்ம வந்து எப்படி விளாண்டோன்னு காட்டுவாங்க. அது ஒவ்வொருத்த மாதிரி நீங்கள் ரஷ் பண்ணுறீங்களா இல்லை எப்படி ஸ்டாக்டிக்ஸாக ஆடுறீங்களா அதை பொறுத்து இது ரெண்டு இருக்கும். அப்புறம் லோன் உல்ஃப் வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க, ஏன்னா அது முடிஞ்சிருச்சு ரேங்க்கு, சும்மா கொஞ்ச நாள் கூட்டிருந்தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல் வருது. நான் இந்த வீடியோ முன்னாடியே போட்டிருக்கணும், மன்னிச்சுவாங்க கைஸ். அடுத்தது ரோல் வருது. இது நீங்கள் என்னென்னா ரஷ்யர், ரைஃபிள் அந்த மாதிரி ஒரு ரோல் பொறுத்து வரும். பிஆர்சிஎஸ்ன்னு பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் அடுத்தது என்ன வருதுன்னா இந்த ரெக்கார்டிங், அதாவது ஹிஸ்ட்ரினா நம்ம விளாண்டது சேவ் பண்ணிக்கலாம், அதை பார்த்துக்கலாம். அடுத்தது வெப்பன் வந்து என்னென்ன நம்ம எப்படி விளையாடி இருக்கோம், அது வந்து நம்ம சீசன் வைஸாக இந்த சீசன் எப்படி விளையாடிருக்கோம், அப்புறம் எல்லா சீசனையும் சேர்த்து. அப்புறம் கன்னுலாம் நீங்கள் எந்த கன் வேணுமோ அந்த கன்னை சூஸ் பண்ணி அதில் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ரைஃபிள் அந்த மாதிரி சில கேட்டகரி இருக்கும். அடுத்தது வந்து ரெக்கார்டிங்ஸு, நீங்கள் வந்து சேவ் பண்ணி அதை பார்த்துருப்பீங்களா, அந்த ரெக்கார்டிங்ஸில் அதில் வரும். அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது ஹானர் ஸ்கோர் வந்து ஆஃப்லைன் போகாமல் இருக்கிறது பொறுத்து இருக்கும். அடுத்து ரிப்போர்ட் ஃபீட்பேக், இது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்க, பேர்லாம் வரும், என்ன பார்த்துக்கலாம். அடுத்தது லாஸ்ட் விஷ் லிஸ்ட், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு வரப்போகிறதுக்கெல்லாம் முன்னாடி சில இது காட்டுவானுங்க, அதை விஷ் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த மேலே சின்னதாக ஈவெண்ட் மாதிரி இருக்கா, அதை ஸ்லைட் பண்ணால் சில ஈவெண்ட்ஸ்லாம் மேலேயே காட்டும். பக்கத்தில் அந்த பூயாடி அந்த இது இருக்குன்னா அதை நம்ம தொட்டிங்கன்னா அப்படி ஒரு பெரிய இது மாதிரி ரோட் ஆகும். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். சரி, சில எப்போவாச்சும் முக்கியமான ஈவெண்ட்ஸ் வரும், அந்த மாதிரி டைமில் வேணால் நீங்கள் தொட்டு அந்த ஈவெண்ட்ஸில் வேணால் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுப்பானுங்க, மோஸ்ட்டாக கொடுக்க மாட்டானுங்க. அடுத்தது கீழே அதில் வந்தீங்கன்னா ஸ்டோர் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இந்த ஹைலைட்டு என்னென்ன காஸ்ட்லி ஈவெண்ட்லாம் விடுவானுங்க, டாப் அப் பண்ணுற பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்தது வந்து டெய்லி ரிவார்ட்ஸு, டெய்லி ஆஃபர்ஸு, அப்பப்போ ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் வரும் டெய்லி. அடுத்தது ஃபேஷனு, நீங்கள் ட்ரெஸ்ஸு டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணுறவங்களா இருந்தால் நல்லா டாப் அப் பண்ணி அந்த ட்ரெஸ் எல்லாம் வேணால் வாங்கிக்கோங்க, ஒவ்வொரு இதையும் பொறுத்து இருக்கும். அந்த மாதிரி கண்ணாடி, அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒரு கேட்டகரியாக அதுலேயும் பிரித்து வச்சுருப்பானுங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கணுன்ட்டு என் சஜஷன் இல்லை, வேணாம், வாங்காமல் இருந்தால் நல்லது. அடுத்தது இந்த க்ளோவாலு, எமோட்டு, அந்த மாதிரி இதை பொறுத்து க்ளோவால், எமோட்டு, இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் வச்சுருப்பானுங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நான் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. அடுத்தது இது ஹைப்பர் புக்கு, இது வந்து ரொம்ப நிறைய டேமேஜ் டாப் பண்ணுறவங்க தான் வாங்குவானுங்க, வேணும்னா வாங்கிக்கோங்க, அது நான் சொல்லக்கூடாது. அடுத்தது இந்த பேகு, இந்த மாதிரி லூட் பாக்ஸு, அப்புறம் இந்த ஸ்கை போர்டு, பேராஷூட்டு, அது நிறையா அந்த மாதிரி வண்டி, இந்த ஸ்கின்லாம் சும்மா வச்சுருப்பானுங்க. எப்படியோ நம்ம எல்லாம் இது ஸ்கின் வச்சு ஆட போகிறோம், இதுக்கு ஒன்றும் ஆட்ரிபியூட்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து கன் ஸ்கின் வாங்குறதா இருந்தால் கூட அது யூஸ்ஃபுல்லு, அதில் ஏதாவது ஆட்ரிபியூட்ஸ் இருந்தால் யூஸ்ஃபுல்லு. நீங்கள் சும்மா இதெல்லாம் வாங்கி பிரயோஜனம் கிடையாது. ரொம்ப டாப் அப் பண்ணுறவங்களா இருந்தால் அது உங்கள் இஷ்டம், நீங்கள் வாங்குறது உங்கள் இஷ்டம். அடுத்தது இந்த வெப்பன்ஸ்லாம் வருது. இந்த வெப்பன்ஸ் வந்து இதுவும் அந்த டைம் மெசேஜ் தான் வாங்குவானுங்க, இதெல்லாம் அநியாயமாக கொடுத்துருப்பானுங்க, ஃப்ரீயாக விட்டதெல்லாம் வைப்பானுங்க. ஆனால் அதில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் பொறுத்து நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆனால் அது ரொம்பலாம் யூஸ்ஃபுல் கிடையாது. சில இது கன்று தான் நல்லாயிருக்கும், அதுவும் டேமேஜ் நல்லா வெயிட்டை பிடுங்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் அவங்க பண்ணுவானுங்க. அடுத்தது க்ளோவால் ஸ்கின்னு, இதுலேயே அந்த கட்டானா ஸ்கின்னு, அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் வரும். ப்ரீசெட்டில் வந்து கேரக்டர்ஸு, இந்த அந்த பெட்டு ஃபுட்டு பண்ணி கொடுத்து லெவல் அப் பண்ணணும். அந்த மாதிரி ஃபுட்டு, இந்த பெட்டுக்கு எமௌண்ட்டு, பார்த்ததுக்கு இந்த ஏர்ட்ராப்ஸ், அதாவது இந்த கூட எசென்ஷியல் அந்த இதில் வரும், நான் சொல்கிறேன். அடுத்தது இந்த ஐட்டமில் வந்து பூயா பாஸ் இது, அதுக்கப்புறம் அந்த காஸ்ட்லியான ஈவெண்ட்லலாம் இந்த இது, அதான் ஹைப்பர் புக்கு, அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் உள்ளது இருக்கும். ரூம் கார்டு வேணால் வாங்கிக்கோங்க, அவங்க ஃப்ரீயாகவே போட்டுட்ருக்கானுங்க. அந்த ரூம் கார்டெலாம் எசென்ஷியல் கிடையாது. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து ரெடீமில் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற டோக்கன்ஸ் வச்சு உங்களுக்கு ரொம்ப நாளாக விளையாண்டுருந்தீங்கன்னா சும்மாவே டோக்கன்ஸ் குமிஞ்சிருக்கும், அதை வச்சு நீங்கள் வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் ஓல்டு பிளேயராக இருந்தால் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கும் லாஸ்ட்டாக, அது சும்மா ஓகே. அடுத்தது வந்து இந்த லக்ராயிலே நான் சொல்ல தேவையில்லை, இதுதான் அந்த சொன்ன ஈவெண்ட்ஸ்லாம் வரும்.
இந்த ஈவெண்ட்ஸில் ஸ்பின் பண்ணி வேணும்னா நீங்கள் வந்து இந்த இங்கே விட்ருப்பானுங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் வைப்பானுங்க. டைமண்ட்ஸ் கொடுங்க, ஒரு குறிப்பிட்ட டைமண்ட்ஸ் கொடுங்காம விட மாட்டானுங்க. அடுத்தது பூயா பஸ்ஸு, அதில் இந்த இதெல்லாம் வரும் கிஃப்ட்லாம். அந்த நீங்கள் விளையாட விளையாட அந்த பாயிண்ட்ஸ் ஏறி கிடச்சி அந்த கிஃப்ட்லாம் எடுக்கலாம். அது எதுலனா இந்த மிஷின்ஸில் இருக்கும். மிஷின்ஸில் நீங்கள் ஒரு டாஸ்க் முடிக்க அந்த டாஸ்க் முடிய அப்படியே வரும். அது வீக்லியாக 4 வீக்கு அப்படியே ஒரு மாதத்துக்கு போட்டுருவாங்க. அப்புறம் அடுத்த மாதத்துக்கு அடுத்த பூயா பஸ் வரும். அடுத்தது ஈவெண்ட்ஸு, அதில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் காட்டுவானுங்க. அதாவது நியூஸு, இந்த மாதிரி நியூஸ்லாம் தேவையில்லாதது ஃபஸ்ட்டு வந்தது தான் இந்த ஈவெண்ட்ஸில் தான். ஏதாவது நம்மளுக்கு ஃப்ரீயாக விடுறதெல்லாம் விடுவானுங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஃப்னு இருக்கும். அந்த அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த இது ரெக்ரூட் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதில் நீங்கள் வேர்ல்டில் டீம் போட்டிருப்பானுங்க. அது டீமில் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணி அவங்க கூட ஆடலாம். அவங்க தூக்கி விட்டு ஏதாவது பண்ணானா அது உங்களுக்கு கடுப்பாகும். ஸோ அது உங்கள் இஷ்டம். அடுத்தது இந்த மாதிரி டீமு, அந்த சேட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் தான் அந்த இது என்னென்னமோ ஆப்ஷன் வச்சுருப்பானுங்க. கடைசியாக அந்த எஃப்எஃப் தொட்டிங்கன்னா ரேங்க் இருக்கும். ரேங்க் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் விளையாட விளையாட ரேங்க் ஏறிட்டு இருக்கோம். அந்த ரேங்க்கில் வர்றது தான் இது. இந்த ரேங்க் சிஎஸ் பிஆர்னு பிரிச்சிருக்கோம்ல, நீங்கள் சிஎஸ்ஆர் பிஆர் தனியாக இருக்கும். அடுத்தது இதை தொட்டிங்கன்னா இந்த நிறையா லீடர் போர்ட்ஸ்லாம் காட்டுதில்ல, லீடர் போர்ட்ஸ் தொட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் வரும். அதாவது சிஎஸ் நீங்கள் எப்படி ஆடி இருக்கீங்க, பிஆர் எப்படி ஆடி இருக்கீங்க, அப்புறம் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த இடம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேங்க்ஸ் எல்லாம் காட்டும். நீங்களும் அந்த ரேங்க்கில் வருவீங்க. அது நீங்கள் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தீங்கன்னா, தொடர்ந்து விளையாடி நீங்கள் கம்மி மேட்ச்லேயே நிறையா கில் பண்ணியிருக்கீங்க, அது பொறுத்து கில் ரேஷியோ அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். ஒவ்வொருத்த கேட்டகரியில் ஒவ்வொருத்தன் ஃபர்ஸ்ட்ல இருப்பான். அது வர்றது கஷ்டம்தான். அதெல்லாம் ஃபுல்லாக ஆடுறவங்களுக்கு தான் அதெல்லாம் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பிஆர், இப்போது இந்த எலைட் பாஸுக்குன்னெலாம் தனியாக இருக்குது. அதில் நிறையா லெவல் போகிறானுங்க. இதில் வந்து ரீஜன் தான் மோஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து காட்டும். வேர்ல்டு அந்த மாதிரி ரீஜியன்னா அந்த மாதிரி காட்டும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்மளை வந்து காட்டும், யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்கா யார் செகண்டில் இருக்கான்னு. அந்த மாதிரி நம்மளை ஃபஸ்ட்டில் இதில் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நீங்கள் தனியாக அந்த கன்னில் இருக்கிறதுலாம் மட்டும் உங்களுக்கு ஒரு இது மாதிரி மேலே காட்டும். அதை எக்யூப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே டைட்டில் மாதிரி காட்டலாம். அது வந்து உங்களுக்கு காட்டும். அடுத்தது இந்த அச்சீவ்மெண்ட்ஸ், நீங்கள் எப்படி நீங்கள் விளையாட ஒவ்வொரு இதுவும் வித்தியாசமான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஒன்று நீங்கள் விளையாட தெரியும். நீங்கள் அது பார்த்துலாம் முடிக்க முடியாது. அதுவாக வர்றதை நீங்கள் முடிச்சுட்டு அது வர்றதை கிளைம் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வர்றது வேறு டைட்டில், அதையும் நீங்கள் எக்யூப் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து நீங்கள் ஃபேர் கேம் எப்படி ஆடணும், எந்த மாதிரிலாம் ஆடக்கூடாது, ஹேக்கு போடக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருப்பானுங்க சில இது. அடுத்தது இந்த ஈவெண்ட்ஸு, இது தொட்டாலும் இதே இடத்துக்கு தான் போவோம், சில இது வேணாம். அடுத்தது கில்டுக்கு தொட்டிங்கன்னா நீங்கள் என்ன கில்டில் இருக்கீங்களோ அந்த கில்டை காட்டும். அந்த கில்டில் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே அந்த இது வாலெட்னா உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதான் நீங்கள் ஷாப்பில் எப்படி அந்த கேட்டகரி வைஸ் வாங்குனீங்க அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க அதை பொறுத்து காட்டும். அந்த மாதிரி இதில் இது எமௌண்ட்டில் இந்த மாதிரி எத்தனை எமௌண்ட் இருக்குது, அதுலேயே எமௌண்ட்லேயே உங்களுக்கு வந்து நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு வீடை தாண்டுறீங்க, இல்லை மேலேருந்து குதிக்கும் போது கொஞ்சம் டைம் ஆகும்ல, அந்த மாதிரி நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து உருண்டு வர்றது அதெல்லாம் சாதாரணமான அவனுங்க வந்து கொடுத்துருப்பானுங்க. அதுலேயும் ஸ்பெஷல்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா டாப்அப் பண்ணி விளாட்றவங்கலாம் அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பானுங்க. அதுக்கப்புறம் அந்த மட்டும் இல்லை, நிறையா அமௌண்ட் இருக்குது இந்த மாதிரி குதிக்கிறதுக்கு. அப்புறம் மெட்கிட் போடுறதுக்குன்னு இருக்குது. அப்புறம் அந்த டயரில் குதிச்சு மேலே வர்றது அந்த மாதிரி இருக்குது. ஸ்கில்லுக்கும் சில ஸ்கின் விட்ருக்கானுங்க. இப்போதைக்கு ரெண்டு மூணு இதுக்கு தான் விட்ருக்கானுங்க. நிறைய இதுக்கு விடல, கொஞ்சம் இதுக்கு தான் விட்ருக்கானுங்க. இன்னமும் விடுவானுங்க. அது நம்ம சொல்கிறதுக்கு தெரியாது. இன்னும் விடுவானுங்க. அதை பொறுத்து ஒரு இதுலேயும் ஸ்கின்னு அது ஃப்ரீயாக சில இது விடுவானுங்க, சில டைமில் காசு கொடுத்து வாங்க சொல்லுவானுங்க. இது வந்து அதே மாதிரி கலெக்ஷனு, பேக் பேக்கு, லூட் பாக்ஸு, அந்த கேரக்டர்ஸ் வாங்குனீங்கல்ல அந்த மாதிரி லூட் பாக்ஸ், இதெல்லாம் மியூசிக் நீங்கள் என்ன மியூசிக் வேணும் வச்சுக்கலாம். இது வெஹிக்கலு, அதில் வந்து நீங்கள் ட்ரக்கு, காரு, இந்த மாதிரி நிறைய வண்டி இருக்குல்ல, ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ஸ்கின் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க. இது இந்த மாதிரி ஸ்கின்லாம் ஃப்ரீயாக தான் விடுவானுங்க. சில இதுதான் காசு கட்டி வாங்க சொல்லுவானுங்க.
இது வந்து எலைட் பாஸ்ல இது வரும். இது வந்து பின் ஒன்றும் இல்லை, சும்மா அது ஒரு சின்னதாக காட்டும். நம்ம ப்ரொஃபைலே சின்னது, அந்த இது சின்னதாக காட்டும். இது வந்து அந்த மெயின் ப்ரொஃபைலு எது வேணுமோ வச்சுக்கலாம். இது வந்து அந்த பேனரு சைடில் காட்டுதில்ல அந்த மாதிரி. இது வந்து அந்த பேட்டில் கார்டு. அது ஒன்று இப்போ நருட்டோ ஈவெண்ட் விட்டாங்க, அது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. அடுத்தது லாஸ்ட்டாக இது அதர்ஸ்னா நம்மகிட்ட என்னென்ன டோக்கன்ஸு, எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்கு அதெல்லாம் காட்டுவானுங்க. அப்புறம் இந்த லூட் பாக்ஸ் இதெல்லாம் லூட் கிரேட்டு. இதை வந்து ஓப்பன் பண்ணால் அந்த ஸ்கின்னு ஒன்று ஒன்று வச்சுருப்பானுங்க. அடுத்தது வந்து ப்ரீசெட் வரும். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா ப்ளீஸ். கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வந்ததுக்கப்புறம் இன்னும் குவாலிட்டியாக வீடியோ போடுறேன். அடுத்தது இந்த வெப்பன்ஸ் வரும். வெப்பன்ஸில் நீங்கள் ஈவோ கன்னு வெப்பன்ஸ்னு வச்சுருப்பானுங்க. இதில் உங்கள்கிட்ட இருக்க ஸ்கின்னு, ரைஃபிளு இதுவும் நீங்கள் எப்படி கேட்டகரி வைஸாக கூட ஷாப்லேயும் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது. இது ஒன்று மட்டும் நான் சின்ன வயசில் டாப் அப் பண்ணது, அதில் வந்தது. அந்த மாதிரி நிறைய ஃபிஸ்ட்டு, இந்த கிரெனேடு, ஒவ்வொரு இதுக்கும் ஸ்கின் வச்சுருப்பானுங்க. இது வந்து இந்த சின்ன சின்ன பொருள் இதெல்லாம் சில இது மட்டும்தான் வச்சுருப்பானுங்க. பிஆரில், சிஎஸ்சில் அது கூட இருக்காது. அடுத்தது ப்ரீசெட்டில் நீங்கள் 4 கேரக்டர் மொத்தம் வச்சுக்கலாம். அதில் நீங்கள் ஒரு 5 ப்ரீசெட் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று சப்போர்ட்டு அந்த மாதிரி நீங்கள் ஒன்று வச்சுக்கலாம். ரைஃபிளரு ஹீல் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். அடுத்தது இந்த இது தொட்டிங்கன்னா அவுட்ஃபிட், லெஜெண்டரி அவுட்ஃபிட் நான் சொல்லலை, அந்த ஹைப்பர் புக்கு அதெல்லாம் வாங்கினீங்கன்னா இதில் போய் ஒன்று ஒன்றா நீங்கள் அந்த ஹைப்பர் புக் வாங்கினீங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் டைமண்ட்ஸ் கேட்பானுங்க. அதை செலவு பண்ணி நீங்கள் இதெல்லாம் எடுக்கணும், லைனாக இருக்கும். அதாவது இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. நல்லா டாப்அப் பண்ணுறவங்களாம் இருந்தால் இருப்பாங்க. இதில் லெஃப்ட்டில் தொட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸை தொட்டிங்கன்னா இதில் கேரக்டர் நீங்கள் ப்ரீசெட் வச்சதெல்லாம் வரும். இதுலேயே கூட நீங்கள் ப்ரீசெட் மாட்டிக்கலாம். அதுக்குள்ளே போய் தான் மாற்றணும் இல்லை. இது வந்து பெட்டு, அதில் ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். இதான் நான் சொன்னது. கூட ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அது நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ரேங்க்கு தொட்டிங்கன்னா இந்த மாதிரி மோட்ஸ் நிறையா இருக்கும். இந்த மோடு என்னென்ன வேணுமோ நீங்கள் வச்சு விளையாடிக்கலாம். அப்புறம் சாரி, முன்னாடியே சொல்ல மாட்டேன், இதில் இந்த எம்ப்ளம்லாம் பிஆர்சிஎஸ்ன்னு வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு சீசன் மாறும். ஒவ்வொரு சீசன்லையும் நீங்கள் ஹீரோய்க்கு அடிக்கிறீங்களா, மாஸ்டர் அடிக்கிறீங்களா, அதை பொறுத்து காமிக்கும். அந்த மாதிரி அந்த இதில் கூட நீங்கள் என்ன வேணுமோ வச்சுக்கலாம். இதில் வந்து கில்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட போகலாம். அதை கிளிக் பண்ணியும் போகலாம். இதை வந்தால் ஈஸி. இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பானுங்க. பட்டி இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர் கூட இதை போட்டு எடுத்து ஒன்று ஒன்றா கிளைம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறையா இருக்குது. சாரி, திருப்பி அதுக்குள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெயில் பாக்ஸு, இதில் இந்த ரிப்போர்ட்டு பண்ணது அதெல்லாம் வரும். அப்புறம் சில டைம் கில்டில் நீங்கள் விளையாடாதப்போ அந்த கிஃப்டெல்லாம் கொடுப்பானுங்க. இது வந்து செட்டிங்ஸ் போனீங்கன்னா நீங்கள் வந்து சென்சிட்டிவிட்டி மாற்றணும். அந்த மாதிரி இதில் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். அந்த கிராஸ் ஏர் டைப்பு, அந்த மாதிரி டேமேஜ் இண்டிகேட்டர், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் மாற்றாமலே இருந்தாலே நீங்கள் வந்து நார்மலாக விளாடலாம். அது மாற்றிட்டு நீங்கள் வந்து இதில் போய் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்கள் ஆடுற மாதிரி ஆடுங்க. நீங்கள் சென்சிட்டிவிட்டி மட்டும் சும்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைங்க. அதில் நீங்கள் வந்து சென்சிட்டிவ் வச்சு தான் நல்லா ஆட முடியும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கனா அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் எந்த சென்சிட்டிவ் வச்சு ஆடினாலும் நீங்கள் ஆடுறது உங்கள் ஸ்கில்லை பொறுத்து தான் எல்லாமே. அந்த மாதிரி இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன், சென்சிட்டிவிட்டி, ஆட்டோ பிக்கப், வைப்ரேஷன் நிறையா கொடுத்துருப்பானுங்க. இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே சரி. இந்த அக்ராஸ் டைப் மட்டும் நீங்கள் டேப்பில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் என்னென்ன வச்சுருக்கானுங்க, என்னென்ன எவ்வளோ டோக்கன் வச்சுருக்கானுங்க அதெல்லாம் காட்டும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த லைனாக அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது நீங்கள் தயவுசெய்து தொடாமல் இருந்தாலே போதும். ஏன்னா நீங்கள் அதை வச்சு ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் மாறும், அதை பொறுத்து ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ ஆகும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் சென்சிட்டிவிட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஆட்டோ பிக்கப் வந்து நீங்கள் வந்து என்னென்ன கன்று நீங்கள் வந்து மாற்றி தானாக எடுக்கணும், தானாக எடுக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஆஃபில் வச்சிங்கன்னா அது தானாக எடுக்காது. நீங்கள் தொட்டால் மட்டும்தான் அந்த கன்று எடுக்கும். சில டைம் புல்லட் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அது போதும்னா அது விட்டுரும். அது நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ அது எடுக்கணும்னு ரொம்பலாம் அவசியம் இல்லை. அடுத்தது வைப்ரேஷன். நீங்கள் எதுக்கெல்லாம் வைப்ரேஷன் வரும்னு காட்டும். நீங்கள் வந்து இப்போ இந்த ஒரு லூட் எடுக்கிறீங்களா, லூட்டை போடுறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி வைப்ரேஷன் டிஸ்பிளே. இது வந்து நீங்கள் நான் ஸ்மூத்தில் வச்சுருக்கேன்.
உங்களுக்கு ஃபோனை பொறுத்து நீங்கள் வந்து எப்படி வச்சுக்கணுமோ அதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்கள் ஃபோன் நல்லா ஸ்பீடாக இருக்குன்னா ஹையில் வச்சுக்கோங்க. கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும், விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்கன்னா நீங்கள் உங்கள் கன்னில் எப்படி ஸ்பெஷல் எஃபெக்ட் காட்டுதோ அதை நேர்லேயும் காட்டும். ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது ரொம்ப காஸ்ட்லியான கன்னாக இருந்துச்சுன்னா காட்டும். இது வந்து ஐஎஃப்பிஎஸ். இது வந்து உங்களுக்கு நார்மலாக சின்ன ஃபோன், நார்மலான ஃபோனுக்கு நீங்கள் நார்மலாக வச்சுக்கோங்க. நல்ல ஃபோனாக இருந்தால் ஹை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து கிராஃபிக் அந்த ரொட்டேட் மேப் வந்து நீங்கள் முதல்ல ரொட்டேட் ஆகணுமா அந்த மாதிரி இந்த கீழே இருக்கிறது அந்த மாதிரி இந்த 2 ஆப்ஷன் கண்டுக்காதீங்க. இந்த கைரோஸ்கோப் மட்டும் அது தானாகவே ஆனில் தான் இருக்கும். ஸோ அது கண்டுக்காதீங்க. இந்த கேம் ஆடியோ வந்து மியூசிக் எவ்வளோ சவுண்டில் இருக்கணும், அந்த ஃப்ரீ ஃபயர் மியூசிக் ஓடிட்டு இருப்பானுங்களா அந்த மியூசிக் எவ்வளோ சவுண்டில் இருக்கணும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட வர எஃபெக்ட்ஸ் அந்த சின்ன சின்ன சவுண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கணுமா அந்த மாதிரி. அப்புறம் ஸ்ட்ரீக் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கில் பண்ணுறீங்களா அது எவ்வளோ சத்தமாக வரணும். அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் வாய்ஸஸ் சொல்லணுமா, பேசுவாங்க அப்பப்போ அதெல்லாம் வேணுமா, ஆனில் வைக்கணுமான்னு கேட்பாருங்க. அது வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, வேணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நீங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் தயவுசெய்து நீங்கள் எதுவுமே மாற்றாதீங்க. அது அப்படியே இருக்கிறது அவனே ஒழுங்காக செட் பண்ணி வச்சுருக்கான். சில விஷயம் மட்டும் நீங்கள் மாற்றணும். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. நீங்கள் ஆடுற மாதிரி ஆடினாலே போதும். அந்த சென்சிட்டிவிட்டி அதெல்லாம் உங்கள் இஷ்டம். மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கோங்க. அப்புறம் அந்த எஃப்எஃப் மேக்ஸ் இந்த அதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே மாற்றாதீங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இந்த மேலே இருக்கிற இந்த பைண்ட் பண்ணுறது மட்டும் வேணும்னா பைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் தான். உங்கள் அக்கௌண்ட் சப்போஸ் ஹேக் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை வச்சு, இல்லை உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்து போச்சுன்னா அதை வச்சு கூட ரிகவரி பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்க பட்டன் தொட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வரும், அதுலேயே லீடர் போர்டு வரும். லாஸ்ட்டில் அவங்க வந்து கடைசியாக நீங்கள் மேட்ச் பண்ணவங்களோட பேர் காட்டும். அந்த மாதிரி அதை வச்சு அவங்கள இன்வைட் பண்ணிக்கலாம். இந்த ஈவோ ஆக்சஸ் இது வந்து இந்த டாப் அப் பண்ணுறது, இந்த வீக்லி மெம்பர்ஷிப்பு, இந்த ஈவோ ஆக்சஸ் இந்த ஈவோ ஆக்சஸ்லாம் தயவுசெய்து போடாதீங்க. ஏன்னா அது ஒரு வாரத்துக்கு நீங்கள் போட்டு ஒரு வாரம் அடித்து அழகு தான் பார்க்க முடியும். அது தவிர எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ கைஸ். தேங்க்யூ.